ஃப்ரிக்ஷன் மேக்சிங். இந்த வேர்டை இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. ஆனால் வேர்ல்டில் இருக்கிற நிறைய பீப்புள் இந்த கான்செப்டை ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க லைஃப்பில் முன்னாடி நடக்காதுன்னு நினச்ச நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த வீடியோவில் ஃப்ரிக்ஷன் மேக்சிங்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதுவும் முக்கியமாக உங்கள் லைஃப்பில் அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தான் சொல்ல போகிறேன். இந்த கான்செப்டை நீங்கள் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு ஒரு பவர்ஃபுல் ஸ்டோரியை பார்ப்போம். தினேஷும் ஹரிஷும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேருமே ஒரே அப்பார்ட்மெண்ட்ல தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஒரே ஸ்கூல், ஒரே ஏஜ். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஜிம்முக்கு போவாங்க. டெய்லி ஜிம்முக்கு போகும்போது தினேஷ் எப்போதும் லிஃப்ட்ல தான் போவான், ஆனால் ஹரிஷ் ஸ்டெப்ல தான் இறங்கி போவான். தினேஷ் இதை டெய்லியும் நோட்டீஸ் பண்ணிட்டே இருந்தான். ஒரு நாள் ஹரிஷ் கிட்ட போய் கேட்குறான், அதான் இந்த பில்டிங்கில் லிஃப்ட் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு டெய்லியும் ஸ்டெப்லேயே கீழே வர? அதுக்கு ஹரிஷ் சிரிச்சுக்கிட்டே சொன்னா, உனக்கு சொன்னாலும் புரியாது. அதுக்கு தினேஷ் சொன்னான், நான் அவ்வளோ பெரிய முட்டாள்லாம் இல்லை, நீ சொல்லு. அப்போ ஹரிஷ் தினேஷை பார்த்து சொன்னான், ஃப்ரிக்ஷன் மேக்சிங்கை ஃபாலோ பண்ணுற. இதை கேட்ட தினேஷ் ரொம்ப குழப்பமாக ஆகிட்டான். ஃப்ரிக்ஷன் மேக்சிங்கா அப்படின்னா என்ன? ஹரிஷ் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், நான் தான் சொன்னேன்ல, உனக்கு சொன்னாலும் புரியாதுன்னு. நீ எல்லாம் ட்ரெண்டிங்கான விஷயங்களை ஃபாலோ பண்ணுவ, ஆனால் யூஸ்ஃபுல்லான விஷயத்தை கவனிக்க மாட்டேன். இது ஒரு நியூ செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கான்செப்ட். இது வரைக்கும் நான் இந்த கான்செப்டை பற்றி கேள்விப்பட்டதே இல்லையே. அதுக்கு ஹரிஷ் சொன்னா, சரி சரி டென்ஷன் ஆகாத, உனக்கு நான் இதை பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் இதை ஒரு குழந்தைக்கு கூட புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்கிறேன், அதுக்கப்புறம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது நம்ம லைஃபுக்கு எவ்வளோ பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுதுன்னு. தேங்க்ஸ்னு தினேஷ் சொன்னான். அதுக்கப்புறம் ஹரிஷ் தினேஷை பார்த்து ஒரு கேள்வியே கேட்டான், உனக்கு பல்லு எதுக்கு இருக்குது? சாப்பாடு மென்று சாப்பிடன்னு தினேஷ் சொன்னான். கரெக்டாக சொன்னேன். அடுத்த கேள்வி, உனக்கு கால்கள் எதுக்கு இருக்கு? நடக்கிறதுக்குன்னு தினேஷ் சொன்னான். இதுவும் கரெக்டாக சொன்னேன். இப்போ ஒரு விஷயத்த இமேஜின் பண்ணு, நீ இன்னையிலேருந்து மென்று சாப்பிட்ற ஃபுட்டை சாப்பிடாம ஈஸியாக சாப்பிட்ற சாஃப்டான ஃபுட்டை மட்டும் சாப்பிட்டினா என்ன ஆகும்? தினேஷ் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, பெருசாலாம் ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னான். அதுக்கு ஹரிஷ் சொன்னான், அதுதான் இல்லை, நீ மென்று சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணிட்டா உன்னோட ஜா மஸ்குல் வீக் ஆகிடும், பற்களை நேச்சுரலாகவே க்ளீன் பண்ணுற மெக்கானிக்கல் ஆக்ஷன் ஸ்டாப் ஆகிடும், இதனால் பிளாக் இன்க்ரீஸ் ஆகும், பற்கள் பிரச்சனை வரும். அதே மாதிரி தான் நீ நடக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டா என்ன ஆகுன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு கொஞ்சம் கால் வலிக்கும், கொஞ்ச நாளில் மஸ்குல் லாஸ் ஸ்டார்ட் ஆகும், கார்டியோ ஸ்ட்ரென்த் குறையும், மெட்டாபாலிசம் ஸ்லோ ஆகும். இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னு தெரியுமா? நீ உன்னோட லைஃப்ல இருந்து ஒரு விஷயத்தை ரிமூவ் பண்ணிட்டா, அந்த விஷயம் தான் ஃப்ரிக்ஷன். இதே மாதிரி நீ உன்னோட பிரெயினை யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டா என்ன ஆகும்? இதுக்கு தினேஷால் பதில் சொல்லவே முடியல. அதுக்கு ஹரிஷ் மெதுவாக சொன்னான், இப்போ நம்ம லைஃப்லையும் அதுதான் நடக்குது. நம்ம லைஃப்ல இருந்து ஃப்ரிக்ஷன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிகிட்டே வரோம், எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் தேடுறோம், எல்லாத்தையும் ஈஸியாக பண்ண ட்ரை பண்ணுறோம். ஆனால் அது புத்திசாலித்தனம் இல்லை, அதுதான் பெரிய முட்டாள்தனம். இங்கே பாரு தினேஷ், லைஃப்பில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள், சேலஞ்ச், பெயின், மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கணும். இதெல்லாம் தான் நம்ம லைஃப்ல இருக்கிற ஃப்ரிக்ஷன். அந்த ஃப்ரிக்ஷன் தான் நம்ம பாடி அண்ட் பிரெயினை வளர ஃபோர்ஸ் பண்ணும். அதுக்கு தினேஷ் கேட்டான், அப்போ ஃப்ரிக்ஷன் மேக்சிங்னா என்ன? அதுக்கு ஹரிஷ் சொன்னா, நம்ம லைஃப்பை நாமே கொஞ்சம் கஷ்டமாக மாற்றுறது. இதை கேட்ட தினேஷ் ஷாக் ஆகிட்டான். என்ன ப்ரோ சொல்கிற? நம்ம கோல் என்ன? லைஃப்பை ஈஸியாக மாற்றுறது தானே. இதை கேட்ட ஹரிஷ் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஒரு விஷயத்த சொன்னான். அதுதான் தினேஷோட மைண்டை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுச்சு. கடினமான நேரங்கள் தான் ஒரு பர்சனை ஸ்ட்ராங்காக மாற்றும். அந்த ஸ்ட்ராங் பர்சன் அவங்க லைஃப்பில் நல்ல நேரங்களை உருவாக்குவாங்க. அந்த நல்ல நேரங்கள் தான் திரும்பியும் அவங்கள ஒரு வீக் பர்சனாக மாற்றும். அந்த வீக் பர்சன் தான் திரும்பியும் கடினமான நேரங்களை உருவாக்கி ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக மாறுவாங்க. உன்னோட லைஃப்பில் கஷ்டமாக இருக்கிற விஷயங்களை சூஸ் பண்ணு. நிறைய டைம் எடுத்து நிறைய எஃபர்ட் போட்டு பண்ணுற விஷயங்களை சூஸ் பண்ணு. ஏன்னா இந்த விஷயங்கள் தான் உன்னை ரியலாக பில்ட் பண்ணும். ஹரிஷ் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் தினேஷ் கிட்ட சொன்னான், ஃப்ரிக்ஷனை நீ எதிரியாக பார்க்காத. ஏன்னா லைஃப்பில் வர பிரச்சனைகள், சிரமங்கள், கஷ்டமான நேரங்கள் இது எல்லாமே ப்ராப்ளம் இல்லை. ஸ்டான்ஃபோர்ட் ஆர்கனைசேஷன் சைக்காலஜி பாப் சுட்டான் என்ன சொன்னாருன்னா, ஒரு ப்ரொடக்டிவான லைஃப் வேணும்னா கரெக்டான
விஷயங்கள் ஈஸியாக இருக்கணும், தவறான விஷயங்கள் கஷ்டமாக இருக்கணும். ஆனால் இப்போ நம்ம லைஃப்பில் ஈஸியாக இருக்கிறதெல்லாம் ஃபோன் யூஸ் பண்ணுறது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, பெட்டில் படுத்து ஸ்க்ரோல் பண்ணுறது. ஆனால் மார்னிங் எழுந்து வேலை செய்கிறது, ஜிம் போகிறது, ஃபோக்கஸ்டாக படிக்கிறது, இதெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போ தான் தினேஷுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. பிரேக் இல்லாத கார் எப்படி கண்ட்ரோல் இல்லாமல் போகுதோ அதே மாதிரி தான் ஃப்ரிக்ஷன் இல்லாத லைஃப்பும் நம்மளை ஸ்லோவாக அழிச்சிடும். அப்போ ஹரிஷ் தினேஷை பார்த்து கேட்டான், உன்னோட ஸ்க்ரீன் டைம் என்ன? தினேஷ் உடனே ஃபோன் எடுத்து செக் பண்ணிவிட்டு 8 ஹவர்ஸ்னு சொன்னான். 8 ஹவர்ஸா? இந்த 8 ஹவர்ஸ் நீ ஃபோன் யூஸ் பண்ணும்போது உன்னோட பிரெயினுக்கு ஃப்ரிக்ஷன் ஃபீல் ஆகியிருக்கா? ஏதாவது இம்பார்ட்டண்டாக டிசிஷன் எடுத்திருக்கியா? ஏதாவது கால்குலேஷன் பண்ணியிருக்கியா? இல்லை க்ரியேட்டிவாக திங்க் பண்ணியிருக்கியா? அதுக்கு தினேஷ் சொன்னா, அதெல்லாம் இல்லை, நான் ரீல்ஸ் வீடியோஸ் பார்ப்பேன், கேம்ஸ் விளையாடுவேன், இதெல்லாம் தான் பண்ணுவேன். அதுக்கு ஹரிஷ் சொன்னா, அப்போ நீயே யோசிச்சு பாரு, ஒரு டேல நீ ஒன்றுமே பண்ணாமல் 8 ஹவர்ஸை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. நீ ஃபோன் யூஸ் பண்ணும்போது உன்னோட பாடியும் மைண்டும் ஃப்ரிக்ஷன் இல்லாத ஸ்டேட்டில் இருக்கும். நீ எந்த எஃபர்ட்டும் போட வேணாம், எதுவும் யோசிக்க வேணாம், ஜஸ்ட் நீ அதை பார்த்து கன்சியூம் பண்ணிகிட்டே இருப்ப. அதுக்கு தினேஷ் கேட்டான், ஆனால் அதில் என்ன ப்ராப்ளம்? அதுக்கு ஹரிஷ் சொன்னா, பிரச்சனை என்னன்னா உன்னோட பிரெயின் அதுக்கு பழகிடும். லைஃப்பில் எல்லாமே ஈஸியாக கிடச்சிரும்னு உன்னோட பிரெயின் டிசைட் பண்ணிடும். அப்புறம் நீ உன்னோட ரியல் லைஃப்குள்ளே போகிறப்ப நீ எல்லா விஷயங்களுக்கும் முயற்சி பண்ணணும், யோசிச்சு பண்ணணும், பொறுமையாக இருக்கணும். அது எல்லாமே உனக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் ஆகும். சைக்காலஜிக்கலில் இதை கோகனிட்டிவ் ஓவர்லோடுன்னு சொல்லுவாங்க. நம்ம லைஃப்பில் தேவைப்படுற முக்கியமான ஸ்கில்ஸை இது கற்றுக்க விடாமல் தடுக்குது. இப்போ ஒருத்தவங்களால ஜிபிஎஸ் இல்லாமல் ஒரு பிளேஸுக்கு போக தெரியல, சுயமாக எதுவும் யோசிக்க தெரியல, சோஷியல் மீடியாவால் ஒருத்தவங்க பார்த்து பேசிக்கிறது இல்லை. நீ சுயமாக யோசிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டா உன்னோட கிரிட்டிக்கல் திங்கிங், க்ரியேட்டிவிட்டி, அனலிட்டிக்கல் ஸ்கில் இது எல்லாமே வீக் ஆகிடும். நீ உன்னோட ஃபோக்கஸை 15 to 20 செகண்ட்ஸுக்கு ஒரு வாட்டி மாற்றிக்கிட்டே இருந்தால் உன்னோட ஃபோக்கஸ் பவரும் குறைஞ்சிடும். ஆனால் ஃப்ரிக்ஷன் என்ன செய்யுதுன்னு தெரியுமா? அது உன்னோட மூளையை வேலை செய்ய வைக்குது. ஸ்டீவ் ஜாப்ஸ் அவருடைய பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க என்ன செய்வாருன்னா, அவரோட ரூம்குள்ளே போய் டோரை லாக் பண்ணிப்பாரு. நோ ஃபோன், நோ பீப்புள், நோ சவுண்டு. ஒரு பக்கம் அவரு, இன்னொரு பக்கம் அவரோட பிரச்சனை. அவரோட பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க அவரோட பிரெயினை ஃபுல்லாக யூஸ் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு தெரியும், நம்ம தப்பிச்சு போக எந்த வழி இல்லாதப்போ தான் உண்மையான திங்கிங் ஸ்டார்ட் ஆகும்னு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், 2 மினிட்ஸ் போர் அடித்த உடனே ஃபோனை எடுத்துருவோம். ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா கூகுள், ஏதாவது திங்க் பண்ணணுன்னா ஏஐ, பசி வந்தால் குக் பண்ணாமல் ஸ்விக்கி, சொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுறோம். இந்த எல்லா விஷயங்களும் ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுனால டைம் அண்ட் எனர்ஜியை சேவ் பண்ணுற மாதிரி தான் தெரியும். ஆனால் உண்மை என்னன்னு தெரியுமா? ஆரம்பத்தில் இது வசதியாக இருந்தாலும் ஆனால் போக போக நம்ம பாடியும் மைண்டும் பேரலைஸ்ட் கண்டிஷனுக்கு போயிடும். அதாவது நம்மளால் தானாக எதுவும் யோசிக்க முடியாது, அதிக கவனம் செலுத்தி பண்ணுற விஷயங்களை பண்ண முடியாது, நிறைய விஷயங்களை ஆப்லேயே சேவ் பண்ணுறதுனால மெமரி வீக் ஆகிடும், எதுலேயும் பொறுமை இருக்காது, உட்காந்த இடத்துல எல்லாம் கிடைக்கிறதுனால நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் வரும். உடனே தினேஷ் சொன்னா, அப்படியா, இது தெரியாமல் இவ்வளோ நாளாக இருந்திருக்கேன், இனிமே என்ன பண்ண போகிறேனே தெரியல. அதுக்கு ஹரிஷ் மெதுவாக சொன்னா, கவலைப்படாத, உன்னால் இதை சரி பண்ண முடியும். அப்போ தினேஷ் உடனே கேட்டான், இதை எப்படி சரி பண்ணுறது? அதுக்கு ஹரிஷ் சொன்னான், நான் டெய்லி ஃபாலோ பண்ணுற 5 ரூல்ஸ் இருக்குது. இந்த ரூல்ஸை நீயும் ஃபாலோ பண்ணினா உன்னோட லைஃப் 7 டேஸ்லேயே மாறிடும். தினேஷ் மட்டும் இல்லை, நீங்களும் உங்கள் லைஃப்பில் ஃப்ரிக்ஷனை மேக்ஸிமைஸ் பண்ண இந்த 5 ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ரூல் நம்பர் 1, யூஸ் யுவர் ஓன் பிரெயின். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்த உடனே அதை பற்றி கூகுளில் சர்ச் பண்ணுறது, ஏஐ கிட்ட சொல்யூஷன் கேட்குறது, ஃபஸ்ட்டு இதை ஸ்டாப் பண்ணுங்கள். ஒரு 20 மினிட்ஸ் அமைதியாக உட்காந்து அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் வேணால் கூகுளில் ஏஐ ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களோட பிரெயினை ரீபூல் பண்ணும். ரூல் நம்பர் 2, மூவ் யுவர் பாடி. டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் எதை பற்றியும் யோசிக்காமல் வாக் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறதுனால உங்களோட மைண்டில் புது புது ஐடியாஸ் வரும், க்ரியேட்டிவ் திங்கிங் இம்ப்ரூவ் ஆகும். ரூல் நம்பர் 3, த ஹார்ட் திங். ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு ஈஸியான வே இருந்தாலும் அதை கஷ்டமான வேலையை பண்ணுங்கள். லிஃப்ட்டுக்கு பதிலாக படிக்கட்டை யூஸ் பண்ணுங்கள், ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுறதுக்கு பதிலாக குக் பண்ணுங்கள். இந்த விஷயங்கள் உங்கள் பிரெயினை ஸ்ட்ராங்காக மாற்றும். நம்பர் 4, அவாய்ட் டிஜிட்டலாக பண்ணுற விஷயங்களை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ரியலாக பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீடியோ கேம்ஸ் விளையாடுறதுக்கு பதிலாக ரியலாக விளையாடுற கேம்ஸை விளையாடுங்க. வீடியோ பார்க்குறதுக்கு பதிலாக புக்ஸ் படிங்க.
ரூல் நம்பர் 5, நோ எஸ்கேப் ரூல். நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்டான டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணதும் அதை பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைனா இல்லை ஃபோக்கஸ் பண்ண முடியலனா உடனே அந்த டாஸ்க்லேருந்து எஸ்கேப் ஆகக்கூடாது. உங்கள் மைண்டில் ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, கஷ்டப்பட்டாவது இந்த டாஸ்க்கை ஃபினிஷ் பண்ணிவிடுவேன்னு. ஏன்னா அன்கம்ஃபர்டபுள் மொமெண்ட்டில் தான் ரியல் growth ஸ்டார்ட் ஆகும். 1 வீக் அப்புறம் தினேஷ் ஹரிஷை பார்க்க அவங்க வீட்டுக்கு போகிறான். ஹரிஷை பார்த்து சொல்கிறான், ரொம்ப தேங்க்ஸ், உன்னால தான் என் லைஃபே சேஞ்ச் ஆகிருக்குன்னு. நீங்களும் இந்த 5 ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பும் சேஞ்ச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.